ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கிரில் சிக்கன் பண்ணுறது, அதோட டேஸ்டியான மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயோனைஸ் பண்ணுறதுக்கான பொருள்: ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஸ்லோ மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் அண்ட் திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான மயோனைஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் 250 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த வாட்டரும் இந்த சிக்கன் வாட்டரை அப்சர்வ் பண்ணி நல்ல ஜூஸியாக நல்ல சாஃப்டாக நமக்கு அந்த கிரில் சிக்கன் கிடைக்கும். அதை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுக்கலாம். அப்புறமா அதுக்கான ஃபைன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 காஷ்மீரி ட்ரை சில்லியை ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். டெண்டரான சில்லியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மல்லி இலை 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு 1/2 ஆனியன் போட்டுக்கோங்க. பெரிய ஆனியனாக இருந்தால் 1/2 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 ஆனியன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். சீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற வரைக்கும். இந்த ஸ்மூத் பேஸ்ட் எடுத்து இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் அந்த பேஸ்ட் சிக்கனோட அப்சர்வ் ஆகி நமக்கு நல்ல அந்த மசாலாலாம் கோட்டட் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவை நம்ம சிக்கன் மேலே போட்டு கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 5 hours மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம எடுத்து ஓவனில் ஒரு 180 டிகிரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த லோ ரேக்கில் சிக்கனை எடுத்து வச்சு நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுக்குவோம். ஓவனில் கிரில் காம்பி மோடுன்னு இருக்கும், அதை செட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes டைம் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி குக் ஆகுதுன்னு. அகெயின் 10 minutes ஆனதுக்கப்புறம் சிக்கனை ஃபுல்லாக மாற்றி விட்டுட்டு மறுபடியும் ஓவனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சிக்கனை ஹை ரேக்கில் மாற்றிட்டு கிரில் மோடில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஹை ரேக்கில் வச்சோம்னா டைரெக்டாக அந்த ஏர் பட்டு நமக்கு நல்ல கிரில் ஆகி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான கிரில் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ்